வணக்கங்க. நான் ஆல்வின் ஜோஸ் பேசுகிறேன். நான் உங்களுக்கு நான் என்ன கிளாஸ் எடுக்க போகிறேன் அப்படின்னா, நிறைய பேர்கிட்ட இந்த மிஷின் வாங்கும்போது நிறைய ஃபைல் இருக்கும். அதாவது பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ, அதாவது பார்த்திங்கன்னா வெள்ளையாகவும் கருப்பாகவும் இருக்கும். கிரே ஸ்கேல் ஃபோட்டோன்னு சொல்லுவோம் நாங்கள். அந்த மாதிரி ஃபோட்டோஸ் நிறைய இருக்கும். உதாரணமாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபோட்டோ, இந்த மாதிரி ஃபோட்டோ நிறைய மிஷின்காரங்கெல்லாம் கொடுத்துருப்பாங்க. நிறைய நெட்லேயும் கிடைக்கும் இந்த மாதிரி ஃபோட்டோ. இந்த மாதிரி ஃபோட்டோவை பார்த்திங்கன்னா நம்ம 3Dயாக பண்ண முடியும். இது ஆக்சுவலி ஃபோட்டோ தான். அதை நான் எப்படி 3D பண்ணணும் அப்படின்னு சொல்லி தரப்போகிறேன் உங்களுக்கு. வாங்க கிளாஸுக்கு போகலாம். சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் ஆகிடுச்சு. அந்த ஃபோட்டோ தான் இருக்குது. நான் டிஸ்டாப்பில் வச்சுருக்கிறேன். அதை இழுத்து உள்ளே போடுங்க. உள்ளே போட்டோன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் வரும். அந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் சைஸ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க. எல்லா ஃபோட்டோவுக்கும் ஒரு 300 மட்டும் வச்சுக்கிங்க. செக் பண்ணி பாருங்கள். 300 ஓகேனா ஓகே. ஒரு தடவை வச்சு பாருங்கள். செட் ஆகலைன்னா இதோட கம்மியாக வைங்க, இல்லை ஜாஸ்தியாக இருக்குன்னா இதோட கூடுதல் வைங்க. அதை செக் பண்ணி பார்த்துட்டு பண்ணுங்கள். இந்த ஃபோட்டோவுக்கு 300 போதும். இந்த ஹைட்டு பார்த்திங்கன்னா நான் இப்போ 15 வைக்கிறேன். இசட் ஹைட்டு இது 15 வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இசட் 15 லெவலில் வந்து மூவ் ஆகி வந்துடும். ஓகேங்களா? இது ஜென்ரேட் ஆகிட்டுருக்குது. இந்த ஜென்ரேட் ஆகிட்டுருக்கு. இது ஜென்ரேட் ஆகி வந்துடுச்சு. ஓகேங்களா? நம்ம கொடுத்த ஃபோட்டோ தான். 3D வச்சு பார்த்திங்கன்னா தெரியும். இந்த பார்த்திங்களா 3D வந்துடுச்சு அந்த ரிலீஃபு. இது பார்த்திங்கன்னா ரொம்ப சொரன்னு இருக்குது. அதை எப்படி கிளிக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இருக்க ஸ்மூத் ரிலீஃப் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணி இந்த அயன் பாக்ஸ் மாதிரி வரும். நம்ம ட்ரெஸ் அயன் பண்ணுற மாதிரி சுருங்கி கிடக்கிறதெல்லாம் அப்படி நீட்டாக அயன் பண்ணல, அது மாதிரி அயன் பண்ணும். அதாவது அந்த பர்பராக இருக்கிறதெல்லாம் பாலிஷ் ஆகி வரும். இது ஃபஸ்ட் இருக்கிறத வச்சுக்கிங்க. இதை ஒன்றமாக வச்சுக்கிங்க. ஜஸ்ட் அப்ளை கொடுங்க. இந்த பார்த்தீங்களா கிளியர் ஆகிருக்குது. இன்னொருக்கா கொடுங்க. இன்னும் நல்லா கிளியராக வந்துருக்குது. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் நம்ம ஃபோட்டோஸ் அந்த மாதிரி கிரே ஸ்கேலில் இருக்கிற ஃபோட்டோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொண்டு வரலாம். நான் இந்த 2D வைக்கிறேன். இது எப்படின்னா, இந்த இடத்துல இந்த பியூர் ஒயிட்டாக இருக்கிறது பார்த்திங்கன்னா 0வாக இருக்கும். அப்புறம் இந்த டார்க் ஆக 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 அப்படியே கீழே போகும். டெப்த்து காணிக்கும். ஓகே, அந்த டார்க் வர 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 அப்படியே கீழே இறங்கும். அந்த மாதிரி தான் கான்செப்ட்டு. இதை நான் உங்களுக்கு டூல் பாத்தில் ஓட்டி காணிக்கிறேன். ஜஸ்ட் சும்மா ஒரு அளவு தான் போட போகிறேன். ஓகே, சும்மா ஒரு அளவு எடுத்துக்கோங்க. இதை போடுறேன். இதில் டூல் பாத் போகிறேன். டூல் பாத்தில் 3D டூல் பாத்தில் செலக்டர் வெக்டர் வச்சுக்கிங்க. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த ரேஸ்டர் என்ன ஆஃப்செட் என்ன அப்படின்னு தெரியலை. அது இதில் தான் இருக்குது. ரேஸ்டர் அப்படின்னா நம்ம 0லேருந்து ஆங்கிள் கொடுத்து ஓட்டணும். ஆஃப்செட்னால் இந்த இருக்குது. ஆஃப்செட் பார்த்திங்கன்னா இப்படி சுற்றி ஓடுற மாதிரி, இது ஃபுல்லாக சுற்றி ஓடுற மாதிரி இருக்கும். அதில் 2 இருக்குது. அவுட் சைடு இருக்குது, இன்சைடு இருக்குது. அவுட் சைடுங்கிறது பார்த்திங்கன்னா வெளியே இருந்து டூல் ஓடி இன்சைடுக்கு வரும். இன்சைடுனால் டூல் உள்ளே இருந்து ஓடி வெளியே வரும். ஓகேங்களா? நான் எப்போவும் ரேஸ்டர் தான் வச்சுக்குவேன். இந்த ரேஸ்டர் வச்சுருக்கிறேன். அப்புறம் நான் சொல்லுவேன், சிலது பார்த்திங்கன்னா இந்த கிரெயின்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் 90ல் ஓட்டுங்க அப்படின்னுட்டு. அப்போது இந்த இடத்துல இருக்குல்ல, இதில் 90 வச்சுக்கணும். 90 வச்சிங்கன்னா இப்படி ஓடாமல் இங்கேருந்து ஓடி இப்படி வரும். ஓகேங்களா? நான் அதை சொல்லித்தரேன். நான் டூல் பாத் போகிறேன். நான் எப்போவுமே 5mm பால்னஸ் யூஸ் பண்ணிக்குவேன். அதை வச்சுக்கிறேன். நிறைய பேருக்கு ஸ்டெப் ஓவர்னால் என்னென்னு தெரியல. ஸ்டெப் ஓவர் வந்து நம்ம கட்டிங் மூவ் ஆகிறது, அது இதில் தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். இதில் 0.6 இருக்குது. அது நீங்கள் உங்களுக்கு ஏற்றவாறு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இந்த இடத்த மட்டும். ஓகேங்களா? அப்புறம் மெட்டீரியல் செட்டப்பில் இது ஃபுல்லாக மேலே இருக்கணும். ஓகே கொடுத்துக்குங்க. இப்போது 0ல் இருக்குது. ஓகேங்களா? இது 0ல் இருக்குது, ரேஸ்டரில் இருக்குது. எப்போது டூல் ரன் பண்ணும்போது 0ல் வச்சுக்கிங்க, 3Dயில் வச்சுக்கிங்க. அப்போ தான் எப்படி ஓடுதுன்னு நமக்கு தெரியும். இதில் போய்ட்டு 5mm பால் நேம் கொடுத்துக்குங்க. இந்த பற்றியில் இங்கேருந்து ஓடுது, இது 0க்காக ஓடுது. ஓகேங்களா? இப்போ பார்த்திங்கன்னா நான் சொல்கிற மாதிரி 90 டிகிரி ஓட்ட போகிறேன். 90 டிகிரி எங்கேருந்து ஓடி வருதுன்னு பாருங்கள். அங்கேருந்து ஓடி வருது. ஓகேங்களா?
இப்படி நம்ம ஆங்கிள் மாற்றி அந்த கிரெயின்ஸுக்காக ஓட்டிக்கலாம். மற்றபடி பார்த்திங்கன்னா ஆஃப்செட் பார்த்திங்கன்னா இந்த இருக்குது. ஆஃப்செட்டில் போயிட்டு இது இன்சைடுன்னு இருக்குது. இன்சைடுன்னு இருக்கிறத செக் பண்ணி பார்த்திங்கன்னா இதுங்களா உள்ளேருந்து வெளியே ஓடும். இல்லை உங்களுக்கு வெளியே இருந்து உள்ளே ஓடணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிங்க. இந்த வெளியே அவுட் சைடு டு இன்சைடு இருக்கும், அது வெளியேருந்து ஓடி உள்ளுக்கு வரும். ஓகேங்களா, இந்த மாதிரி வச்சுக்கலாம் நீங்கள். இப்போ டூல் பார்த்து ஓடிடுச்சு. நான் வந்து சிமுலேஷன் காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகேங்களா, நல்லா வந்திருக்குங்களா. இப்படி நம்ம அந்த கிரே ஸ்கேலுங்கிற ஃபோட்டோவிலேருந்து நம்ம இதை மாதிரி 3D எடுத்துக்கலாம். ஓகேங்களாங்க. இது பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை மாதிரி நிறைய வீடியோ பண்ணுறதுக்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரியாது. மிஷின் விற்கிறவங்களும் இதை சொல்லிக் கொடுக்குறதில்ல. அதனால் நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரிஞ்சாலும் பரவாயில்ல, நீங்கள் ஷேர் பண்ணும்போது தெரியாதவங்களும் இன்னும் நிறைய கற்றுக்குவாங்க. இது தெரியாதவங்களுக்காக பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ. எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, நன்றி, வணக்கம்.